பாட்டி, அந்த எல்லோ சட்டை போட்டிருக்கானே முகிலன், அவன் எப்படி ஜெயிக்கலாம்? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது பாட்டி. ஏதோ அதிர்ஷ்டத்துல அந்த கோப்பைய வாங்கிட்டான். என்ன கண்ணா இது? உன்னோட நண்பன் ஜெயிச்சதுக்கு நீ சந்தோஷப்படணும். ஆனா இப்படி அவனை பத்தி தப்பா பேசுறியே, இது உனக்கே சரியா தோணுதா? இங்க பாரு செல்லம், ஒளவை பாட்டி அவ்வியம் பேசேல்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அடுத்தவங்க வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படக்கூடாது, அவங்கள பத்தி தீயதா பேசக்கூடாதுன்னு அர்த்தம். மத்தவங்க திறமைய பாராட்டுறது தான் ஒரு நல்ல பையனுக்கு அழகு. இந்த தோட்டத்துல பாரு, ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு அழகு. ரோஜா அழகா இருக்குன்னு மல்லிகை பொறாமப்படுதா? இல்லல்ல. அதுபோலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அத புரிஞ்சுக்கோ. நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. எனக்குள்ள இருந்த பொறாம தான் அவன பத்தி தப்பா பேச வச்சிருக்கு. இப்பவே போய் முகிலனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வர்றேன். அதுதான் என் செல்ல பேரன். அவ்வியம் பேசாமல் வாழ்ந்தால் உன் மனசும் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கும்.